நாட்டில் முக்கியமாக நடந்துகிட்ருக்க ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைனு போர். அதுதான் வந்து எந்த சோஷியல் மீடியாவில் போனாலும் சரி, எந்த யூடியூப் சேனலில் போனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்தை பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம சேனலில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த போருக்கான முழு ரீசன் என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு யுக்ரைன் ரஷ்யா போர் எதனால் நடக்குது அப்படிங்கிற மெயின் ரீசனை வந்து பார்ப்போம். எந்த சோஷியல் மீடியா போனாலும் சரி, எந்த நியூஸ் சேனல் போனாலும் சரி, ரஷ்யா யுக்ரைன் இந்த போர் பற்றி தான் வந்து நிறைய சேனலில் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா, யுக்ரைன் ரஷ்யா இந்த ரெண்டு நாடுமே வந்து ஒரே நாடாக தான் வந்து இருந்துச்சு, ஒரே கண்ட்ரியாக தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது எப்போ பிரிஞ்சுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, யுக்ரைன் ரஷ்யா இந்த ரெண்டு கண்ட்ரி அப்படி பார்த்திங்கன்னா சோவியத் யூனியனுக்கு இல்லை யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு ஒரே கண்ட்ரியாக தான் வந்து ஃபஸ்ட் இருந்துச்சு. 1991 சோவியத் யூனியன் வந்து உடஞ்சதுக்கப்புறம் யுக்ரைன் ரஷ்யா இது வந்து ரெண்டு தனி கண்ட்ரியாக வந்து பிரிஞ்சுது. ரெண்டு நாடுமே பிரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு சில விஷயத்தினால ரஷ்யாவும் உக்ரைனும் உடன்பாடு இல்லாமல் எதாக இருந்தாங்க. பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, மற்ற உள்ளே நடக்கிற விஷயங்கள் எதாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிட்டே தான் இருந்தாங்க. அது சில பேச்சுவார்த்தைகளில் முடிச்சுக்கிட்டு சுமூகமாக பேசிக்கிட்டு சுமூகமாக முடிச்சுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ பெருசாக வெடிச்சிருக்க வார் எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, உக்ரைனுக்கு பார்த்திங்கன்னா நேட்டோ NATO அப்படிங்கிற அமைப்போடு சேரணும்னு வந்து விருப்பம் இருந்திருக்கு. நேட்டோ அப்படின்னா என்னென்னு பண்ணி பார்த்திங்கன்னா, நார்த் அட்லாண்டிக் டெரிட்டரி ஆர்கனைசேஷன், இதை வந்து நேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. நேட்டோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பஞ்ச் ஆஃப் மிலிட்ரி குரூப். இதுதான் வந்து நேட்டோ. இதில் வந்து யுக்ரைன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சு. யுக்ரைன் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பத்தை வந்து அளிக்கணும். அந்த விருப்பம் வந்து நீங்கள் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடாது, நேட்டோ கீழே வந்து நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரஷ்யா வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் மீறி யுக்ரைன் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணணும், எங்களுக்கு வந்து நேட்டோ அமைப்பு வந்து வேணும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. நேட்டோவில் பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அமெரிக்கா, கனடா, US அது போல் சில நாடுகளில் வந்து நேட்டோவில் வந்து இருக்காங்க. நேட்டோ அமைப்பில் இருந்தாங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட எக்கனாமியும் சரி, அவங்களோட சேஃப்டியும் சரி, எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து நேட்டோவில் யுக்ரைன் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இருந்தாங்க. எதனால யுக்ரைன் வந்து நேட்டோவில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, யுக்ரைன் வந்து ஜாயின் பண்ணிடுச்சுன்னா நேட்டோவோட அமைப்போட மிலிட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் ரொம்ப காலமாகவே ஆகாமையே இருந்துச்சு. இப்போது அமெரிக்கா பார்த்திங்கன்னா நேட்டோவில் இருக்குது, நேட்டோ படை இருக்குது. அமெரிக்கா வந்து எப்போவுமே நாங்கள் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு கண்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ரஷ்யாவும் வந்து நான் தான் ஸ்ட்ராங்கஸ்ட்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அமெரிக்கா ரஷ்யா மாதிரி ரெண்டு பேர்த்துக்கும் ஆகாமல் இருந்தனால யுக்ரைன் வந்து எங்கள் கூட இருந்து பிரிஞ்ச நாடு அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்து நேட்டோவில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ரஷ்யா வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. இப்போ யுக்ரைன் வந்து நேட்டோ அமைப்போட ஜாயின் பண்ணுச்சுன்னா பார்த்திங்கன்னா, நேட்டோ வந்து யுக்ரைனில் ஒரு ஆர்மி கேம்ப் ஒன்று தனியாக ஆரம்பித்து அங்கே ஒரு ஆர்மி வந்து புதுசாக வந்து உருவாகிட்ருக்கும். ரஷ்யா இதை பார்த்திங்கன்னா, நம்ம கூட இருந்த நாடு வந்து நீங்கள் வந்து எதுக்காக நேட்டோ அமைப்பை தேடி போகிறீங்க, எதுக்காக உங்களுக்கு நேட்டோ அப்படிங்கிறது வந்து ரஷ்யா வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. நீங்கள் வந்து நம்ம நாட்டில் இருக்க, அதாவது ரஷ்யாவுக்கு கீழே இருக்க நாடு தான் வந்து யுக்ரைன், வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நேட்டோவில் நீங்கள் ஜாயின் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத வந்து ரஷ்யா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. சரி, ரஷ்யா கடுமையாக எதிர்க்கும்போது யுக்ரைன் வந்து எதுக்காக நாங்கள் நேட்டோவில் ஜாயின் பண்ணி ஆகணும், நேட்டோ வந்து எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது யுக்ரைனுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா யுக்ரைன் நாட்டில் இருக்க நேட்டோ அமைப்பு வந்து அந்த நாட்டு யுக்ரைனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பாதுகாத்துக்கணும். எந்த ப்ராப்ளம் வராமல் நேட்டோ அமைப்பு வந்து பாதுகாத்துக்குவாங்க. நேட்டோங்கிறது என்னென்னா, அந்த நாட்டில் இருக்க ஒரு ஆர்மியை விட ரொம்ப வலிமை வாய்ந்த ஒரு ஆர்மி தான் வந்து நேட்டோ அமைப்பு. இவங்க வந்து கண்டிப்பாக வந்து எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது வந்து யுக்ரைன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேட்டோ இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியோட பொருளாதாரம் வந்து ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிட்டே போயிட்டுருக்கும். அது சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நேட்டோ அமைப்புக்கு அவங்க கொடுத்தாகணும். இதுதான் வந்து நேட்டோவும் யுக்ரைனும் பண்ணிக்கிற உடன்படிக்கையாக இருந்துச்சு, அக்ரிமெண்ட்டாக இருந்துச்சு. இதனால தான் வந்து யுக்ரைன் வந்து எங்களுக்கு நேட்டோ அமைப்பு தேவை அப்படின்னு தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதுக்காக வந்து நீங்கள் எதுக்கு நேட்டோ அமைப்பு, இதுதான் வந்து ஒரு முதல் காரணம். ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே போர் தொடுக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து
யுக்ரைன் வந்து நேட்டோ அமைப்பில் ஜாயின் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறத வந்து தீவிரமாக ஆர்வம் இருந்தனால வந்து ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே போர் தொடுத்திருக்குன்னு முதல் காரணம் இதுதான். இரண்டாவது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 யுக்ரைனோட பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரி கூட வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணியிருந்தது. என்ன அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுக்ரைனோட வளர்ச்சிக்காக ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்கெல்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தார். இது வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பிரசிடெண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டை யூரோப்பியன் கண்ட்ரி கூட பண்ணாமல் ரஷ்யா கூட வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. இது வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்காமல் போச்சு. ரஷ்யா வந்து எவ்வளோ மோசமான நாடு, யூரோப்பிய கண்ட்ரிஸை விட வந்து ரஷ்யா வலிமை வாய்ந்ததா, யூரோப்பியன் கண்ட்ரி கூடவே நம்ம அந்த அக்ரிமெண்ட்டை பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்து நிறைய போராட்டங்கள் அதெல்லாமே வந்து பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணதுக்கப்புறம் அந்த யுக்ரைனோட பிரசிடெண்ட் வந்து ரஷ்யாவுக்கு இடம்பெயர்றாரு. அது வந்து ரஷ்யாவுக்கு ரொம்ப பிடிக்காமையே போச்சு. யுக்ரைனில் இவ்வளோ நாள் நம்ம சொன்னதை கேட்டிருந்த ஒரு ஆள் நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம சொல்கிறத வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு யுக்ரைனில் வேறு யாருமே இல்லை அப்படிங்கிறத வந்து காரணமாக வச்சுட்டு யுக்ரைன் பிரசிடெண்ட் மேலே கோபமாக இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரஷ்யாவோட அதிபர் புதின் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, யுக்ரைனுக்கு கீழே கிரிமியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி யுக்ரைனுக்கு கீழே இருக்க கிரிமியாங்கிற கண்ட்ரியை வந்து கைப்பற்றுறாரு. முன்னாடியே பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு தான் வந்து கிரிமியாங்கிற வந்து கண்ட்ரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில ஒப்பந்தத்தின் மூலிமா வந்து கிரிமியா வந்து யுக்ரைனுக்கு வந்து கீழே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த கிரிமியா வந்து இப்போ ரஷ்ய அதிபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதின் வந்து நமக்கே கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற போது அங்கே இருக்க மக்களுக்கிடையே வந்து புதினோட வளர்ச்சி வந்து அதிகமாகிட்டே போகுது. இந்த 2 காரணங்களால தான் வந்து இப்போ ரஷ்யாவும் வந்து யுக்ரைன் வந்து போர் தொடுத்துகிட்டே இருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, யுக்ரைன் வந்து நேட்டோ அமைப்போட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் காட்டுறனால ரஷ்யா வந்து நீங்கள் எதுக்கு நேட்டோ அமைப்பு தேடி போகிறீங்க அப்படிங்கிறத ரீசன் வந்து ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ரஷ்யா கிட்டே இருந்த கிரிமியா வந்து யுக்ரைனுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. இப்போது யுக்ரைனுக்கு கீழே இருந்த கிரிமியா வந்து ரஷ்யா திரும்ப கைப்பற்றுச்சு. இது 2 மெயின் ரீசன்னால தான் வந்து யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையே போர் வந்து முத்தி போயிட்டே இருக்குது. எது என்னவோ இதனால் பல நாட்டு மக்கள் வந்து யுக்ரைனில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து ஏதோ ஒன்று பண்ணித்தரணும் அப்படிங்கிற மக்கள் ரொம்ப சேஃபாக இருங்க, பயப்படாமல் இருங்க. நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து உங்களை வந்து பாதுகாத்து கொண்டு வந்துடுவாங்க. யுக்ரைன் ரஷ்யா இந்த 2 நாட்டுக்கு போகிறனால பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளோட எக்கனாமி வந்து டவுன் ஆகிட்டே இருக்குது. சீக்கிரம் ஒரு நல்ல பேச்சுவார்த்தை ரஷ்யா யுக்ரைன் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல சுமூகமான நிலைமைக்கு வரணும் அப்படின்னு நம்ம யூடியூப் சேனல் மூலிமா வந்து கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இதனால தான் வந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு போர் நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கும் தெரிவிங்க. சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.